வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்க கூட ஈஸியாக லோன் வாங்குறதுக்கான ஒரு லோன் அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோன் ஆப்ஸ் பற்றின டீட்டெயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான். ஸோ பிரான்ச் அப்படின்னதுமே கண்டிப்பாக அவங்கள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் நமக்கு அதிகபட்சமாக கொடுத்துருந்த கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 நமக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இது வரைக்கும் லோன் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, எனக்கு சிபிலுமே ஜீரோவில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இதில் ஒரு லோனை எடுத்து அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 மந்த்லேயே உங்களோட சிபிலில் இது வந்து அப்டேட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களோட சிபிலுமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வேறு லோன் அப்ளிகேஷன்லேயும் லோனுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் 1000 ரூபாய் எடுத்தால் கூட உங்களுக்கு மினிமம் ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மந்த் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு 3 மந்த்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நமக்கு 4 மந்த்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் லோனோ இல்லை பேடே லோனோ கிடையாது, ஒரு நார்மல் ரெகுலர் லோன் தான். ஸோ மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நம்பிக்கையான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில் தான் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சைன் இன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இதில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் நியூ பிரான்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைலில் எத்தனை இமெயில் ஐடி இருக்கோ எல்லா இமெயில் ஐடியுமே ஷோ பண்ணுவாங்க. அதில் எந்த இமெயில் ஐடியை எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரெண்டையுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து 0ல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு வந்து வருவீங்க. இதில் வந்து ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மர்மிஷனுக்கு வந்து அலோ கேட்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அலோ ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதை வச்சு நீங்கள் இதில் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி டைப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஐடி கார்டு வந்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு எல்லாருக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து உங்கள் கையில் வச்சு உங்களோட ஃபேஸ் பக்கத்தில் ஆதார் கார்டு தெரிகிற மாதிரி வச்சு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து ஆதார் கார்டை கையில் காமிச்சு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை எப்படி கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி கையில் பிடிச்சி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட பேக் சைடை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டை பேக் சைடு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோட்டோ எடுத்தாச்சு, இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ உங்களோட ஃபேஸ் வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே தெரிகிற மாதிரி செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்காது, அதை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு வந்து என்டர் பண்ணியிருக்காது, உங்களோட பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் அட்ரஸ் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு கரெக்டான அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டைப் வந்து கேட்டிருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட லோன் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பேங்கோட நேம் என்ன அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 2500 வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க, ஜீரோ சிபிலில் இருக்கிறீங்க, எந்த லோனுக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் இதில் ஆஃபர் பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ லோன் ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை வந்து எடுங்க. அதை எடுத்து கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்படி பேமெண்ட் வந்து பண்ணும்போது அடுத்த ஒரு 1 or 2 மந்த்தில் உங்களோட சிபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த லோன் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களோட சிபிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களோட சிபில் இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து வேறு ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம லோன் எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர், இந்த 2 தான் வந்து தேவைப்படும். செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். பேன் கார்டு நம்பர் மட்டும் இருந்தால் போதும். ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 நமக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 23,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 அது வந்து கம்மியாயிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அதை லைவாக எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஒரு 1500 rupees நான் லோனை வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000, 2500 இவ்வளோ தான் வந்து கொடுப்பாங்க. பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து அதை கரெக்டாக ரீபேமெண்ட் இது பண்ணும் பட்சத்தில் அடுத்தடுத்து லோனோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான குறைஞ்சபட்ச டைமிங், அதிகபட்ச டைமிங் ரெண்டும் ஒன்று தான். கிட்டத்தட்ட 4 மாதம் நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 4 மாதம் நம்ம வந்து இந்த லோனை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அப்ளிகேஷனில் லோன் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 136 ரூபா, அதாவது 4 மாதத்துக்கு வட்டி 136 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 1500 ரூபா லோனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ டெபாசிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1385 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இஎம்ஐ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 மந்த்து, ஒரு மந்த்துக்கு வந்து 409 ரூபாய் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணணும், டியூ அமௌண்ட். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது மூலமாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரீபேமெண்ட் டைமிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஷெடியூல் வந்து காட்டுறாங்க. எந்தெந்த டேட்டில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஷெடியூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் இமீடியட்டாகவே வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. சம்டைம் ஒரு சிலருக்கு லேட் ஆகும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே வந்து டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தான் ஃபைனல் சப்மிஷன் வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆகுதா, ரிஜெக்டட் ஆகுதா அப்படிங்கிறது 12 hours வெயிட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது உடனே வந்து டெபாசிட்டட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் இந்த மாதிரி லோட் ஆகுது. லாஸ்ட் டைம் அப்ளை பண்ண ரிஜெக்டட் தான் பண்ணாங்க. இந்த டைம் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் 1500 rupees டெபாசிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.